என்னைக்காவது நீங்க இந்த ஏர் பம்போட சயின்ஸ பத்தி யோசிச்சிருக்கீங்களா? நீங்க உங்களோட வீட்ல இருக்க ஃபிஷ் டேங்க பார்க்குறப்பலாம் இது ஒரு பபிள்ஸ கிரியேட் பண்ணி, அதுல இருக்க தண்ணியெல்லாம் உறிஞ்சி அழுக்க ஃபில்டர் பண்ணுது. அது எப்படி நடக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிருக்க மாட்டீங்கல்ல? இப்ப இந்த வீடியோல ஷார்ட் வீடியோல உங்களுக்கு சிம்பிளா நான் இத சொல்றேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏர் பம்ப் ரன் ஆகி காத்த உள்ள அனுப்புது. ஸோ ஏர் வேக்யூம் அடியில கிரியேட் ஆகும். அதாவது காற்று அழுத்தம் உள்ள கிரியேட் காற்றை திருப்பி மேலே தள்ளும். ஸோ அது காற்று திருப்பி மேலே தள்ளும்போது ஸோ தண்ணியை ஆட்டோமேட்டிக்காக வெளியே இழுக்கும். ஸோ பஞ்சிலேருந்து வெளியே இழுக்கிறப்ப அந்த ஸ்பாஞ்சிலேருந்து தண்ணி உள்ளே போகும். ஸோ தண்ணி காற்றை மேலே தள்ளுறதுனால தான் இந்த பபிள்ஸ் கிரியேட் ஆகுறது. ஸோ தண்ணியும் சர்க்குலேட் ஆகுது. ஸோ இது ஏரோட விசை. ஸோ ஏரோட ப்ரெஷர்னால கிரியேட் ஆகிறது தான் இந்த சக்கிங் திங்ஸ். ஸோ இதனால தான் உங்களுக்கு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் நடக்குது. ஸோ வெறும் ஒரு காற்றோட மெக்கானிசத்தை வச்சு என்ன ஒரு அழகான ஒரு கண்டுபிடிப்பு பார்த்தீங்களா? இந்த மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.